கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கலக் சாத்ரா ஸ்கூல்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 31/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலக் சாத்ரா ஃபவுண்டேஷன், அதாவது கலக் சாத்ரா ஃபவுண்டேஷன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு. இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கலக் சாத்ரா ஃபவுண்டேஷன் அனாமினேஷன் பாடி அண்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜிலிருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன்ஸ் ஆர்ட்ஸ், அதாவது திருவான்மையூர்லேயும் சென்னையிலையும் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிக்கு உங்களுக்கு ஜாபு இருக்குது, என்னென்ன ஜாபு இருக்குது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பரதநாட்டியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கராட்டே மியூசிக் கொடுத்துருக்காங்க, கர்நாடிக் மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரணகம், அதாவது மரிதகம் கொடுத்துருக்காங்க. கர்நாடிக் மியூசிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஜாப் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, சன்ஸ்கிரித், இது ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1 எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது போஸ்ட் டிப்ளமோ, அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ரெகுலர் ஆர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பிலோ 60 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 20,000லேருந்து 36,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதாவது பீரியட் வைஸ் உங்களுக்கு சேலரியும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர் பார்த்தீங்கன்னா 14 ஹவர்லேருந்து 40 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது இல்லாமல் மற்ற அலவுன்ஸு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக், அதாவது இது பார்த்தீங்கன்னா 4 டைப் ஜாப் கொடுத்துருத்தாங்க இல்லைங்களா? வீணா, அதாவது புள்ளங்குழல் வாசிக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். மியூசிக்னாலே எல்லாமே டோட்டலாக வந்துடும். எலிஜிபிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர் வேணும் அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க. 5 இயர் மேக்ஸிமம் 5 இயர் இருக்கணும் ரெகுலர் ஆர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 60 வயசுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 36,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்ட் ஒர்க் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 ஹவர்லேருந்து 40 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட்டு, அதாவது தேர்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டீச்சர், அதாவது தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, சன்ஸ்கிருத் சொல்லி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். டிகிரி, அதாவது டிகிரியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா
5 இயர் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் மோர், அதாவது 60 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு சேலரி வந்து 15,000லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிரிட் அப் டு வந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒர்க்கிங் ஹவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 ஹவர்லேருந்து சன்ஸ்கிரித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஹவர், இங்கிலீஷ் 8 ஹவர், தமிழ் 8 ஹவர், தெலுங்குக்கு பார்த்தீங்கன்னா 8 ஹவர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல், அதாவது இந்த 3 ஜாபுக்கும் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்த இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து போய் சேர்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 ஜாபுக்கும் தனித்தனி வேக்கன்சி, அதாவது மியூசிக் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன், அண்டு மியூசிக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 31/5 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலக் சாத்ரா ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேகல் வீணா, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற மியூசிக்காக கொடுத்துருக்கிறது வந்து இந்த அப்ளிகேஷன் தான். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து மியூசிக் யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபார்மேட்டு ஒன்று தான். பட்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி இவங்க நேமு, மதர் நேம், ஃபாதர் நேமு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலக் சாத்ரா ஃபவுண்டேஷன்லேருந்து அப்ளிகண்ட், அதாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரதநாட்டியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஜாபுக்கு வந்து இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸும் மேலேவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலக் சாத்ரா ஃபவுண்டேஷனில் இருந்தால் வந்திருக்கு. லாங்குவேஜ் கிளாஸ் அண்ட் கிளாஸ் ஃபார் டிப்ளமோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து இதுதான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 3 ஜாபுக்கும் 3 விதமான அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ இவங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அட்ரஸ், அதாவது உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அதை கொடுங்க. ஏன்னா பை போஸ்ட்டை தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே வரும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பேன், ஆதார், டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன், அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்க, எந்த இயரில் படிச்சிங்க, எந்த இதில் படிச்சிருந்தீங்க, போர்டு வந்து எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க, இயர் பாசிங் இயர் எந்த வருஷம் வரையும் எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிருந்தீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத இதில் சொல்லி ஆகணும் அப்படின்றது நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த ஒர்க்கோட டூரேஷன், நேச்சுரலாக அதாவது அங்கே பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருந்தது, எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது இவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ், உங்களுக்கு அவங்க லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், ரீட் பண்ண தெரியுமா, இப்போ தமிழ்னா ரீட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமா, எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் நீங்கள் மஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டேட் அண்டு பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். சிக்னேச்சர் இது வந்து மறக்காமல் நீங்கள் ஷுட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.